இந்த வீடு நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொந்தமாக நம்ம வீடு கட்டினா எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேல்ஸுக்காக அவைலபிளாக இருக்கிற 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் எண்டுங்க, அதனால் நீங்கள் வெளியிலே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. வடக்கு பார்த்த மாதிரி DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்டு பிளாட்டில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சிட் அவுட் ஏரியாவில் ட்ரைனேஜ் தண்ணி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக உரை இறக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி சேஃப்டியாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கும் பெயிண்ட் பண்ணணுங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸில் வந்து SSTL கைப்பிடி போடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இன்னும் 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா கொடுத்து சைடில் ஸ்டார் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரானைட்டில் 2 ஸ்டெப்ஸும் கொடுத்து இந்த வீட்டோட EB யூனிட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட அளவு பார்த்தீங்கன்னா 9x6. இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்துலையும், விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்கனியில் வந்து உட்கரவிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்குமே ஃபாலோ பண்ணியிருக்கிற சப்புலான பெயிண்டிங் சாய்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதில் அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் ஒர்க் ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED ஸ்ட்ரைட் லைட்டும் கார்னரில் வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சைஸு பார்த்தீங்கன்னா 18x13, ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒர்க் பண்ணும்போது காங்கிரீட்டுக்கு வந்து கோரமண்டல் சிமெண்ட்டும் மற்ற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்மியா சிமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா OTS வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. OTSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசினில் ஜான்சன் கம்பெனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து கிரில் ஒர்க் பண்ணி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷீட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. சானிடரி வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து GM சுவிட்சஸும் குந்தன் வயரை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்சம் ஒர்க்கில் ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில்.
லாஃப்ட் கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் ரெஸ்ட் ரூமும் கொடுத்து வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோ கம்பெனியும், சானிடரி வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான்சனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனுங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனைட்டில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சைடு வாலில். உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் ஸ்பேஸஸாக கொடுத்து ஃபுல்லாகவே மாடல் செட்டப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் கவுஸும் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கேபினெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. கிரானைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணி டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஆர்வோக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் கோசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 7. ஃபுல்லாகவே வால் டைல்ஸ்ல வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்து, பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து, மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 400 அடியில் போர்வெல் போட்டிருக்காங்க. கூடவே 1.5 HP மோட்டரும் கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்களுக்கு ஸ்வரா ஃபெசிலிட்டியும் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டில் கைப்பிடி போட்டு கொடுப்பாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் வந்து எலிஃபென்ட் ஃபோட்டோ வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா 2 CCTV கேமரா ஃபிட் பண்ணுறதுக்காக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்து 8க்கு 9 சைஸில் வந்து பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபர்ட் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. GM சுவிட்சஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கவர் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 8க்கு 13 சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஹவுஸும் செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்து அது ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 8.5 ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க.
சானிடரி வேறு எல்லாமே ஜான்சன் கம்பெனியும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மெட்ரோ தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டெரஸ் தாங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தாங்க வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓடிஎஸில். டேங்க் வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மேலே போகிறதுக்காக லேடர் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. லேடரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த வீட்டில் வந்து நம்ம இந்த அளவுக்கு கூட நம்ம கட்ட முடியாதுங்க. அந்த அளவுக்கு பெருசாக வந்து லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறதுக்கான சென்சார் வசதியும் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இந்த வீடு உங்களுக்கு புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா 2 அடி கேப் விட்டுருக்காங்க பக்கத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சேர்த்து தாங்க 22க்கு 40. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.